ஹாய் வெல்கம் டு என்டர்ஸ் பிளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் சால்லாம். பாருங்கள், இதுக்கு ஒரு குக்கரில் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா வதக்கினதும் நம்ம அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம சிக்கனுக்கு ஏற்ற அளவு போடணும். நான் வந்து இன்றைக்கி 1/2 kg பண்ணுறேன். அதில் நான் வந்து 2 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா, புதினா, மல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு உருளைக்கிழங்கை சேர்க்க போகிறோம். ஒரு உருளைக்கிழங்கை 8 வெட்டி போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து பசங்களுக்காக. பாருங்கள், தயிர் கொஞ்சம், நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதில் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் ஒரு ஃபுல் டீஸ்பூனு, தனியாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூனு. மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் தாங்க இதுக்கெலாம் யூஸ் பண்ணணும், இதுக்கு பிரியாணிக்கு எல்லாமே. பாருங்கள், தேங்காய் வந்து நம்ம அரைஞ்சி எடுத்துக்கலாம். அது கூட 2 முந்திரி, கொஞ்சமாக சீரகத்தூள். இதை நம்ம வந்து அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இந்த அரைச்சி பால் எடுத்து நம்ம வந்து அப்படியே ஊற்றிட்டோன்னா ரொம்ப சதன்னு ஆகிடும் நம்மளுக்கு சால்லாம். இந்த மாதிரி பாருங்கள், வடிகட்டிட்டு இதிலேருந்து கொஞ்சோண்டு அந்த தேங்காய் கோர் எடுத்து நம்ம வந்து அந்த பால்லேயே கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போது இது வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப வந்து தேங்காய் அப்படியே ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி ஆகிடும். ரொம்ப பால் மட்டும் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும் சால்லாம். இந்த மாதிரி எடுத்து ஊற்றுனீங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஊற்றி ஒரு விசில் விட்டு 5 மினிட்ஸ் சிம் பண்ணி வச்சுட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், விசில் போட்டுடலாம். இப்போது நம்மளோட இதை எடுத்தோன்னா நம்மளோட மணக்கும் சிக்கன் சால்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நீங்கள் வந்து கொத்தமல்லி இலை மேலே போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது நீங்கள் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம், டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.